ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போல மேற்றினை நந்தி மகன் தன்னை நாண கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மீனராசி நேயர்களே, பராபவ தமிழ் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். பல வஞ்சகங்களையும் துரோகங்களையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7.5 சனியாக வந்த காலகட்டத்தில் இருந்தே பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமிழ் வருடம் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது. தமிழ் வருடம் பிறந்து 2 மாதங்களிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலம் பெறுகிறார். குரு பகவானானவர் உச்சம் பெற்று தன் 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ராசிநாதன் உச்சம் அடைவதும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதும் இதுநாள் வரை மலை போல் இருந்த பிரச்சனைகள் இனி பனி போல் மறையும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மீது குற்றம் சுமத்திய அனைவரும் உங்களின் நல்ல உள்ளம் கண்டு தங்கள் தவறை உணர்ந்து திரும்பி வருவார்கள். உங்களின் பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பலம் அடைகிறது. குலதெய்வத்தின் அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதுநாள் வரை திருமணமாகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமைந்து ஊர் போற்றும்படி திருமணம் செய்வீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்கள் அழகான வாரிசுகளை பெற்றெடுப்பீர்கள். குருவின் பார்வையால் இதுநாள் வரை உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுள்ள சனி பகவானும் உங்கள் ராசியும் குருவின் பார்வையை பெறுவதால் புனிதம் அடைகின்றன. சகல தோஷங்களும் உங்களுக்கு நிவர்த்தி அடைய போகிறது. லாபங்கள் அதிகரிக்கப் போகிறது. பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். தேக ஆரோக்கியம் பெறும். முகம் பொலிவடையும். இதுநாள் வரை உங்கள் முகத்தில் குடிகொண்டிருந்த வருத்தமும் சோகமும் இனி மாறும். குரு பகவான் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை கடகராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார். இந்த 6 மாத காலங்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகும். அதன்பின் அவர் அதிசாரமாக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். சிம்ம ராசியில் அவர் 3 மாத காலம் சஞ்சரிப்பார். இந்த 3 மாத காலமும் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க தொடங்கும். 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ரகதி மீண்டும் கடகராசிக்குள் நுழைவார். அது முதல் தமிழ் வருடம் முடியும் காலம் வரை அவர் அங்கேயே சஞ்சரிப்பார். இதனால் உங்களுக்கு நற்பலன்களே ஏற்படும். பகவான் இத்தமிழ் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பார். மற்ற 2 வருட கிரகங்களான ராகு பகவானும் கேது பகவானும் 2026ஆம் ஆண்டு இறுதியில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்றனர். கேது பகவான் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் ராகு பகவான் உங்களின் லாபஸ்தானத்திற்கும் பயிற்சியாகிறார்கள். 11ஆம் இடமான மகர ராசியில் அமரும் ராகு பகவான் குருவின் பார்வையை பெறும் காலம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தும். கோர்ட் கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். அதன் மூலம் சொத்து சேர்க்கை ஏற்படும். இதனால் வரை விற்பனையாகாத பொருட்கள் நல்ல லாபத்திற்கு விற்கப்பட்டு வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கப்பெறும். 5ஆம் இடத்தில் அமரும் கேது பகவான் மட்டும் ஆழ் மனதில் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார். உங்கள் ராசிநாதனுடன் கேது பகவான் இணைந்து 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போவதால் புதிய காதல் உருவாகும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணோ பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணோ உங்களை நெருங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும். எனவே இக்காலத்தில் சமூகத்திற்கு புறம்பான எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாதீர்கள். தற்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு தேவையானது பணமோ பதவியோ புகழோ அல்ல. உங்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு உண்மையான உறவைத்தான் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த தேடல் இங்கு நிவர்த்தி அடையும். எனவே சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு சமுதாயத்திற்கு உட்பட்ட காரியங்களை மட்டுமே மேற்கொள்ளுங்கள். இல்லையென்றால் குரு பகவான் வக்ரமடையும் காலத்தில் தீராத கலங்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். உங்களின் ராசிநாதன் உச்சம் அடைவதும் அவருடன் சேர்ந்து கேது பகவான் சஞ்சரிக்கப் போவதும் சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அனைத்து வருட கிரகங்களும் உங்கள் ராசிநாதனின் கட்டுப்பாட்டிற்குள் வருகின்றனர். எனவே எடுத்த காரியங்களில் வெற்றியும் எதிரியை வெல்லும் ஆற்றலையும் பெறுவீர்கள். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்று நீங்கள் மீண்டெழும் காலகட்டம் இது. தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். வேலையிலும் பொது இடத்திலும் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் அருமை அறிந்து உங்களை தேடி வருவார்கள். உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். தனக்காரகன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதனான குரு பகவான் பெரும் பணத்தை கொடுக்கும் ஆற்றல் பெற்ற கிரகமாகும். அவர் 11ஆம் இடத்தில் உள்ள ராகுவை பார்வை செய்யும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவு நன்மைகளை பெறுவீர்கள். உங்களுக்கு 7.5 சனி முடியவில்லை என்பதையும் ஜென்ம சனி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதையும் மறந்து விடாதீர்கள்.
நீங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் குரு பகவான் பலமிழக்கும் காலகட்டத்தில் சனி பகவான் நீங்கள் செய்த தவறுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுத்து விடுவார். எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் நேர்மையுடனும் நீங்கள் இழந்தவற்றை மீட்டெடுங்கள். இவ்வருடத்தில் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதை தொடர்ந்து செய்து வாருங்கள். குரு பகவானின் பெயர்ச்சிக்கு பிறகு கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் இருக்கும் குரு பகவானை தரிசித்து உங்கள் பெயரில் ஓர் அர்ச்சனை செய்து விட்டு வாருங்கள். இனி நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு வாருங்கள். மீனராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.